இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. இப்போ வர முடியுதா? ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ திமுகவை அடிக்கிறது எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் திமுக அடிக்க முடியாது. அது நான் பார்த்துட்டேன். தமிழகத்தில் வந்து திராவிட ஆட்சி தான் நடக்கும். திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி தான் நடக்கும். திமுக ஆட்சி தான் நடக்கும். தலைவர் ஸ்டாலின், அதுக்கு அடுத்து ஒரு சின்னவர், இளையவர். சின்னவர்னால் அது வேறு மாதிரி. அதனால் இளம் தலைவர். இளம் தலைவர்னால் நாங்கள்லாம் சொல்கிறது அவரை. ஏன்னா அவர் நல்ல பேச்சாளர். நல்ல நேற்று கூட நான் கேட்டேன், விருதுநகரில் அருமையான பேசினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் தான் திராவிட இயக்கத்தில். சும்மா வந்து சினிமாவில் நடிக்கிறது. எம்ஜிஆர் வந்து 30 வருஷம் திமுகவில் இருந்தவர்ப்பா. இப்போ அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. இப்போ வர முடியுதா? சொன்னால் அப்புறம் கோச்சிக்கிறா, கூட்டணி இருக்கா. ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போகிறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை, அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவரை வச்சுருக்கு. நேற்று கூட நானும் செல்வ பிறந்தேன் ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, இன்னும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோம், நினைக்கிறேன். அது வேறு விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும். யார் சும்மா வர்றாரு, இவர் வர்றாரு, தாவேக்கா அந்த காணா அந்த காணா இந்த எத்தனை காணா வந்தாலும் சரிதான். பூரா நடிகர்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை காட்டணுமா? அவர் என்ன ஜாதி? ஜாதி கிடையாதுப்பா. நாமெல்லாம் இருக்கலாம். ஆனால் வந்து ஒன்றாக இருக்கிறோமே தவிர ஜாதி என்பது தேர்தலில் வெற்றி பெறாது. இங்கே இருக்கவே அனைவரும் பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். நான் வேணாம்னு சொல்லலை, இருங்க. ஆனால் தேர்தல் என்று வரும்போது திராவிட இயக்கத்தை ஆதரிங்க. ஏன்னா திராவிடனாக இருக்க கற்றுக்கிறோம். திராவிடன் இருந்தால் தான் நம்ம எதிர்க்க முடியும் எல்லாரையும். அமைச்சர்கள் வரப்போ இங்கே ஒரு கவர்னர் இருக்கார், ரவிங்கிறவர். அவர் பெரிய பெருமா ஜனாதனாதுன்னு பேசுவார். என்னையா சனாதனா? நாங்கள் இது விரோதமா? எதிர்கட்சிகளுக்கு விரோதமா? இல்லை ஆளுங்கட்சிக்கு விரோதமா? அதெல்லாம் கிடையாது. எங்கள் மத்திய அரசோடு ஒத்து போகணும் தான். அதுவும் இப்போ நான் மத்திய அரசு ஒத்து போகிறது இல்லையே. இப்போ வேளாண் பட்ஜெட் போட்டாங்களே, ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமாவது வந்துச்சா? இப்போ மெட்ரோ ரயிலில் 97 லட்சம் பேர் போகிறேன். எவ்வளோ வண்டி எவ்வளோ கார் போகணும்? மெட்ராஸில் சாதாரண போக முடியுதா? இப்போ பழைய மாதிரி கிடையாது. இப்போ நாங்கள் படிக்கல, எங்கேயாவது ஒரு அம்பாசிடர் போவோம். லா காலேஜில் படிக்கல. இப்போ நான் சட்டக்கல்லூரியில் படித்தேன். இப்போனா போகவே முடியாது. ஏர்போர்ட்டுக்கு போகிறதா 3/4 மணி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்படும். அந்த அளவுக்கு டிராஃபிக்கு, மக்களுடைய. அப்புறம் தமிழ்நாடு 2வது பணக்கார மாநிலம் மறந்துடாதீங்க. இந்தியாவில் கர்நாடகாவை, குஜராத்லாம் கீழே தள்ளியாச்சு. முதல் மாநிலம் வந்து வரணும். 119 அதாவது 11.9% நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்.